மாயவராகப்பட்ட எம்பெருமான் வருகின்றார். சரி, காணவில்லை, வந்துட்டார். ஆகட்டும். ஆகட்டுமா பாதோ பண்டிகைகள் கல்வி பட்டாளைகள் துளைத்து பாத்தனே மிகுந்த மரங்களை பறித்து வந்து உனது பாதத்தை போற்றி செய்தேன் பண்ணா ராபதா தர்மா பீமா அர்ஜுன சகாதேவா. என்னுடைய திவ்ய பொற்பாத கமலங்களை படித்தபடியா நீங்களா எப்படி வாழ்ந்து தெரியுமா? என்னுடைய திவ்ய பொற்பாத கமலங்களை பொறுத்தபடியா என்றென்றும் தீர்க்காட்சியமாக வாழ்ந்திருப்பாய். அப்படி இருந்தாலும் என்னை கோரி தவங்கள் செய்த காரணம் என்ன, அழைத்த காரணம் என்ன? என்பதாவது ரோமணீஸ்வரத்திலே எப்படி ஓராண்டு காலத்தை கழிப்பது, என்ன செய்வது?
ஒரு ஆண்டு காலம் எப்படி காலம் கழிப்பது இருந்தாலும் ஒரு ஆண்டு எங்க காலம் கழிப்பது இருந்தாலும் நேற்று நேரத்திலே சோமரிசுடைய வனத்திலே பார்க்கும்போது இருந்தாலும் ஐவரை பங்காளிக்கு வைக்க பாசியவனாக பெற வேண்டும், எதிராளிக்கு ஈசவனாக பெற வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யார் மாமா போவது அப்படி என்று கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அது என்ன சொல்வது? அவர் சொல்லும் வார்த்தைக்கு யாரு செல்லக்கூடாது என்பது உங்களுக்கு தெரியல. அதனால மாமனை ஒரு வார்த்தை கேட்டா யாரு செல்வது என்பது உங்களுக்கு தெரியும் என்று என்னை இழைத்தார். அர்ஜுனா, சகாதேவா, தர்மா, பிரபதா, யாரு செல்ல வேண்டும் தெரியுமா? அப்படி இருந்தாலும் யாரு நீ சென்று வருகிறாயா? நீ சென்று வருகிறாய். அப்படி சிவன் வரம் கொடுப்பார். கொடுத்தா வர வழியில யாராவது கேட்டா என்ன செய்வேன்? தர்மத்தை யாரு வழங்குவாய்? நீ தவத்துக்குடையவல்ல, நீ தர்மத்துக்குடைய என்று என்னை வைத்தீர்கள். தர்மா, நீ தர்மத்துக்கு தான் உகந்தவன். யாராவது கேட்டா வழியில தர்மம் இல்லை என்று சொல்ல மாட்டேன், யாரை கொடுத்து விட்டு வந்து விடுவாய். நீ அதுக்கு உகந்தவன் அல்ல. நீ என்ன செய்கிறாய்? நான் கையிலிருக்கிற தந்தை கடவுள் தவமறிந்து ஈசனிடத்தில் சென்று வரத்தை வாங்கி வருகிறேன். விமர்சனா சிவன் வர குடத்தால் பார்ப்பேன். கையிலிருந்தால் கொடுக்கலை என்றால் பீமா, நீ கோபத்துக்கு தான் உடையவன், நீ குடத்துக்கு உடையவன் அல்ல. உண்மைதான். அதனால ஒண்ணுக்கும் அது ஆகாதப்பா. சண்டை சாப்பாடு சமர்ப்பம் உண்மை. இதுக்குதான் நீ ராகிப்படுவேன். இந்த சகாதவன் நான் சென்று வருகிறேன். அப்படி சிவன் வரம் கொடுப்பார். கொடுத்தா வயலு கேட்டா என்ன செய்வேன்? கொடுத்துட்டு வந்துருவேன். நீ அதுக்கு உகந்தவன் அல்ல, உகந்தவன் கிடையாது. அவனுக்கும் ஈழாதப்பா. மாமா பரதாமா, பிறகு யாருதான் செல்வது? யாரு செல்வது என்று கேட்கிறார். யாரு செல்வது தெரியுமா? ஐவர் மட்டும் பாண்டவர்கள். ஆனால் அழகு மன்ன அர்ஜுனன், பர்குணன், பார்த்திபன், அர்ஜுனால் மட்டுமே முடியும். இப்படி இருக்கிறீங்க. ஒரு சேலை கட்டி இருந்தாலும் பெண்ணாண்டு பார்க்கக்கூடிய அர்ஜுனனுடைய தம்பி அர்ஜுனன் போய் எங்க மாமா தவமுறை போறான். அர்ஜுனன் பெண்ணாசை உள்ளவன். அவன் சென்று வாங்கிட்டு வருவது இது நியாயமா? இது என்ன சிரிப்பு? சாட்சி வாங்கமானே சொல்ல வார்த்தை. ஆற்று வரலை எண்ணிலாடோ அர்ஜுனன் கூத்தியால எண்ண முடியாது. அதனால இது அர்ஜுனன் போய் வரமே எடுத்துட்டு அப்படி அல்லையப்பா. நீங்க சிரித்ததுனால அர்ஜுனன் கோவித்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறார். எப்படி நாங்கள் சிரித்துக் கொள்ளுகிறோம் எப்படி தவம் புரிகிறார்கள், என்ன செய்வார் என்று சோதிக்க வேண்டும். ஆமா, நான் சோதிக்கிறேன். அர்ஜுனன் கோவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவன் கோபத்தை தடைத்து நான் அழைத்து வருகிறேன்.